புதுச்சேரியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்ய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்தனர். மருந்து நிறுவனமான சன் பார்மாவின் புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியதில் மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. உயர் அழுத்தம், சர்க்கரை நோய் மருந்துகள் மற்றும் நாசல் ஸ்ப்ரே போன்ற மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு சீல் செய்யப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த லட்சுமி, குறிப்பாக நாராயணசாமி, போலி மருந்து விவகாரத்தில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகருக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் அரசியல் ஆதரவுடன் இந்த தொழிற்சாலை செயல்பட்டுள்ளதாகவும் விசாரணை வெளிப்படையாக நடைபெற சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனிகளின் பெயராலே மருந்துகளை தயாரித்து அதை அந்த ஒரிஜினலாக இருக்கின்ற மருந்துகளோடு கலந்து இந்த போலி மருந்துகளை எல்லாம் விற்பனை செய்கிறார்கள் என்ற தகவல் வந்தது. முதலாக இந்த புகாரானது ஆக்ராவிலே, உத்தரப்பிரதேசத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது சன் பார்மா கம்பெனியுடைய மருந்து போலி மாத்திரைகள் விற்பனை நடக்கிறது என்பதை தெரிந்து அவர்கள் ஒரு முதல் தகவல் அறிக்கை அதிலே தாக்கல் செய்தார்கள். இதே போல பூனா, மத்திய பிரதேசம், டெல்லி, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் இந்த மருந்துகள், போலி மருந்துகள் விற்பனை செய்யப்படுகின்றன. அந்த கம்பெனியை சேர்ந்தவர்கள் திரு ராஜா என்பவர், ராணா என்பவர், மெய்யப்பன் என்பவர் எல்லாம் அதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டார்கள். ராஜா என்பவருடைய கம்பெனியில அவர்கள் பணிபுரிகிறவர்கள். அவர் ராஜா அவர்கள் இந்த மருந்து கம்பெனிகள்ல அதனுடைய ஏஜென்சி எடுத்து, சன் பார்மா மற்ற கம்பெனிகளுடைய ஏஜென்சி எடுத்து அவர்களிருந்து மருந்தை பெற்று, மாத்திரைகளை பெற்று அதை போலி மருந்தோடு சேர்த்து பல மாநிலங்களுக்கு விற்பனை செய்திருக்கிறார்.